ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோவோ ஹீரோயினி கட்டி பிடிச்சி நின்றுட்டுருப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்குறா. அவன் உடனே என்னாச்சு, நீ கூப்பிட்டான்னு தான் நான் எழுந்திருச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அந்த சாண்டிலர் ஆடிக்கிட்டு இருந்துச்சு உங்கள் தலை மேலே வந்து விழுந்திருக்கோம், நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனது இந்த சாண்டிலர் என் தலை மேலே வந்து விழுந்திருக்குமா, நான் அங்கேயே உட்காந்துருந்தேன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் விஷாக்கா கிட்டேயுமே கேட்குறா, இது எப்படி நடந்துச்சு, எப்போ பாரு ஓம்காருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவள் ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. இந்த மாதிரி இது பழைய வீடு, அப்புறம் இந்த சாண்டிலேரும் பழைய லைட்டு தானே, ஸோ அதனால ஏதோ நட்டுக்கிட்டு கலந்துருக்கலாம், அப்படி வேணா விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வாங்க ஓம்கார் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா புருஷங்காரனை. அப்படி அவன் போகும்போது இவளை பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத இப்போ டைரக்டாவே அவகிட்ட காமிச்சிட்டான். அவ பார்த்துட்டு முழிக்கிறா, அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ மறுநாள் ஆயிடுது. அண்ணங்காரங்கிட்ட அந்த விஷாக்காவை பற்றி விசாரிக்க சொன்னான் இல்லையா, ஸோ அது விஷயமா தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ அவன் கார்டன் பக்கம் தான் போயிட்டுருக்கான் அப்பாவோட உதவியோட. அப்போ நம்ம ஹீரோயினி தடுத்து எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே இவன் என்னோட தாராக்கு மாங்கானா ரொம்ப பிடிக்கும், அதான் பறிச்சுட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த விஷாக்கா கேள்வி கேட்குறா, உனக்கு தான் கண்ணு தெரியாதே, அப்புறம் எப்படி மாங்காய் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும், எப்படி நீ பறிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், ஆமாம் ஓம்கார் உங்களுக்கு எப்படி தெரியும்னா அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு இவன் உடனே அப்பா தான் இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தான் அவரும் சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் இவன் கூட இருக்கேன்ல, அதுக்காக தான் இவன் கூட போயிட்டு இருக்கேன், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போனா, அப்போ நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட போயிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினி மாங்காவை பறிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா, பட் அவளால் முடியல. அப்புறம் மாமனாரை கூட்டிக்கிட்டு வாங்க போயிட்டு நம்ம கம்பை எடுத்துகிட்டு வரலாம், விஷாக்கா ஓம்காரை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறா. அதுக்கப்புறம் இவ அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, நல்லா தான் நடிக்கிற நீ, உன்னோட இந்த நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம், ஆனால் எழுதி வச்சுக்கோ உன்னோட வேஷம் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் களைய போகுது, மயிராக்கு உன்னை பற்றின உண்மை மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவள் உன்னை சுத்தமாக நம்பவே மாட்டா, அவளோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்காக தானே நீ இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்க, கூடிய சீக்கிரத்திலே பாரு உன்னோட உண்மையான சுயரூபம் அவளுக்கு தெரிய வந்து அவள் உன்னை வாழ்க்கையை விட்டு துரத்திடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. இங்கே பாரு, எனக்கும் மயிராக்கு இருக்கிற உறவு அவ்வளோ சாதாரணமாக ஒன்றும் பிரிகிற உறவு கிடையாது, இப்போ இந்த மாங்காய் எடுத்துக்கேன், இது ஒரு காலத்துக்கு புளிப்பா இருக்கும், மறுகாலத்துக்கு இது இனிப்பா மாறிடும், அது மாதிரி தான் எனக்கும் அவளுக்கும் இப்போ வேணா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருவோம், எங்களோட உறவு பற்றிலாம் உனக்கு எதுவும் புரிய போகிறதில்ல, அப்புறம் ஒன்றை நினச்சாதான் எனக்கு பாவமாக இருக்குது, உன் கூட சேர்ந்து உன்னோட ஃபேமிலியை அனுபவிக்க போகுது, நீ யாருன்னே தெரியல, திடீர்னு வந்து என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக மயிரா முன்னாடி நல்லவ மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க, ஏன் பொண்ணையே நீ கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு நீ கனவுல கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேன், என்னோட பிஸ்னஸ் என்னோட வீடு எல்லாத்தையுமே நீ பறிச்சுக்கிட்டல, இதே வீட்டிலேருந்து உன்னோட வீட்டிலேருந்து நான் உன்னை வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு, அதுக்கப்புறம் நீ படுற கஷ்டத்தை பார்த்து உன் ஃபேமிலியே வருத்தப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடுது. என்னோட ஃபேமிலியை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன் பேசினா என்ன, நீ மட்டும் என் குடும்பத்துக்குள்ளே வந்து திடீர்னு கும்மி அடிப்ப, நான் மட்டும் பேசக்கூடாதா, அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. அவனை பிடிச்சி அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட போயிட்டுருக்கா. கரெக்ட் டைமுக்கு நம்ம ஹீரோயினி வந்து காப்பாற்றிடுறா. ரெண்டு பேரும் ஒருத்தர் சாஞ்ச மணிக்கு பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் யாரோ என்ன தள்ளினாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் ஆக்டிங்கை போட்டுட்ருக்கான். விஷாக்கா எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணீங்க, என்னோட 2 கண்ணால் பார்த்தேன், நீங்கள் தான் ஓம்காரை தள்ளி விட்டீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அவனும் பின்னாடி நின்றுக்கிட்டு கோர்னி காமிச்சிக்கிட்டே இருக்கான். ஆமாம் ஏன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, மயிரா இவனை நீ நம்பாத, இவன் போய் சொல்கிறான், இவனுக்கு கண்ணெல்லாம் நல்லாவே தெரியும், உன்னை நடித்து ஏமாற்ற பார்க்குறான் அப்படின்னு சொன்னதும் போதும் நிறுத்துங்க, இதே தான் நீங்கள் எப்போ பாரு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஓம்கார் போய் சொல்கிறாரு, ஓம்கார் நாடகம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் நாடகம் ஆடி இருக்கீங்க, நான் கூட நினச்சேன் ஓம்கார் மேலே திடீர்னு அக்கறைப்பட்டு தான் இவர் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு, ஆனால் இல்லை, இவர் நடிக்கிறாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஷாக்கா, இதுக்காக நான் உங்களை மன்னிக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவளுக்கா சமக்கம் வருது. இதுக்கடையில் ஓம்காரை பார்க்கறதுக்காக அவனோட அண்ணனும் வந்திருக்கான், அதாவது சஞ்சய் அக்கா கரியோட புருஷன். அவன் வந்து அந்த விஷாக்காவை பற்றி விசாரித்த விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த ஃபோட்டோவில் ஒரு பையனை பார்த்தான் இல்லையா, அது யாருன்னா அவனோட கூட பிறந்த தம்பி தான், அவன் பேர் விஷால் குப்தா அப்படிங்கிற பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் விஷால் குப்தாங்கிற பேரில் எனக்கு யாரையுமே தெரியாதே, அப்புறம் எந்த மோட்டிவில் அவன் என்ன பழி வாங்க பார்க்குறா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். அதை பற்றி எதுவும் டீட்டெயில்
டீட்டெயில் தெரியல, மேற்கொண்டு நான் விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் இவளுமே தம்பிக்காரன் கூட தான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வச்சு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இத்தனையும் நான் பண்ணுறதே உனக்காக தானே, உன்னோட சாவுக்கு முழுக்க முழுக்க அந்த ஓம்கார் தான் காரணம், அவனை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு மயிரா வரா. உடனே இவ ஃபோட்டோவை பின்னாடி மறைச்சிக்கிறா. காஃபி கொண்டு வந்து கொடுத்துருப்பா போல், அதை கொண்டு வந்து கொடுக்கவும் இவ உடனே அப்படின்னா நீ என்னை மன்னிச்சிட்டியா மயிரா அப்படின்னு கேட்டா, அட நான் யார் விஷாக்கா உங்களை மன்னிக்கிறதுக்கு, நீங்கள் எனக்கு ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரி தான், உங்களை நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கும் போது அதை நான் மனசில் வச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் எப்படி இது அக்கா தங்கச்சி உறவாக இருக்க முடியும், அதனால் நான் அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இதுக்கப்புறம் ஓம்காரிக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்கிறா. அப்புறம் அவளும் எப்படியோ நீ என்னை மன்னிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் பேச்சு கொடுக்குற சாக்கில் நம்ம ஹீரோயினி இப்போ தான் அந்த விஷாக்காவை பற்றியே விசாரிச்சிட்ருக்கா. அது சரி, எனக்கு உங்களை பற்றி தெரியும், ஆனால் உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, உங்களோட அப்பா அம்மா உங்களுக்குன்னு பிரதர் அண்ட் சிஸ்டர் யாராவது இருக்காங்களா, அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொன்னதும் அவளும் சொல்கிறா, இந்த மாதிரி என்னோடய அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு தம்பி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனது தம்பி இருந்தாரா அப்படின்னா இப்போ எங்கே இருக்காரு அவர் அப்படின்னு கேட்டால், ஆமாம் எனக்கு ஒரு தம்பி இருந்தான், எனக்கு எல்லாமே அவன் தான், ஆனால் இப்போ அவன் என் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எங்கே போனார் அவர் அப்படின்னு கேட்டதும் இவ உடனே அவனை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கொன்னுட்டாங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாம் அவனை அநியாயமாக ஒருத்தவன் கொன்னுட்டான், அவனை என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அப்போ என்கிட்ட எந்த ஒரு வசதியுமே இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி பவரோ பதவியோ எதுவுமே என்கிட்ட இல்லாததுனால தான் அவனை என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் இந்த சொசைட்டியில் பெரிய பொசிஷனில் இருந்த ஒரு ஆள், அவனை என்னால் அப்போ ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் இப்போ அவனை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இவ்வளோ பெரிய கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே, இந்த போராட்டத்தில் நீங்கள் தனியாக இல்லை, நான் எப்போதுமே உங்கள் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அண்ட் இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஓம்கார் கேட்டுடுறான், பார்த்துடுறான். என்னது விஷாக்காவோட தம்பி இறந்து போயிட்டானா அப்படின்னா இது எல்லாமே அவனோட தம்பியோட இறப்புக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையே, நான் ஒன்றும் அவனோட தம்பியை கொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். உடனே இந்த விஷயத்தை பற்றி அக்காக்காரிக்கிட்டையும் அப்பா கிட்டேயும் சொன்னதும் உடனே அக்காக்காரி கேட்குறா, நீங்கள் தான் முன்னாடி கடந்த காலத்தில் நிறைய பேரை உங்களோட சுயநலத்துக்காக மிரட்டியிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, அப்படி எவனையாவது நீங்கள் முன்னாடி காலத்தில் கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் உயிர் எடுக்கிற அளவுக்கு நான் அப்படி ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணலை, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மயிராவை தனியாக கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிற சாக்கில் அப்பாவைக்கிட்ட மேலோட்டமாக விஷாக்காவை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது நீ ஈஸியாக எல்லாரையுமே நம்ப ஆரம்பிச்சிடுற, உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே நீ பார்க்க மாட்டுற, இதனால் உனக்கு தான் பின்னாடி கஷ்டம் ஆபத்து அப்படின்லாம் சொன்னால் அது என்னமோ உண்மை தான், என் வாழ்க்கையில் நான் கண்மூடித்தனமாக உங்களையும் நம்பினேன்ல, அதுக்கு நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு விஷாக்காவுமே வந்துடுறா. அவள் வந்து ஓம்காரிக்கிட்ட திரும்பவும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிரு ஓம்கார், நான் மயிரா மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சுட்டேன், அதனால தான் அவளுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டு, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் மன்னிக்கிறதுக்கு நான் யாரு, கர்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அவங்கவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அந்த கடவுள் கொடுக்க போகிறான், இதில் நான் மன்னிச்சா என்ன மன்னிக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவள் ஒரு பூஜை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் நாளைக்கு எதுக்காகனா நம்ம ஹீரோயினி இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் டீல் ஒன்று சைன் பண்ணாலாம், ஸோ அதுக்காக அந்த நல்ல விஷயத்த செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டில் ஒரு பூஜை வச்சுருக்கேன், அதில் நீயும் சரி மயிராவும் சரி ஒன்றாவே கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அவளும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓம்காரிக்கிட்ட கேட்கும்போது அவனுக்கு வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது இவளோட பிளானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறான். இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்போ மறுநாள் ஆகிடுது, சொன்னாப்புல அந்த பூஜையுமே வச்சுட்டாங்க. ஸோ அப்போ எல்லோரும் ரெடியாக பூஜை பண்ண உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோயினோட நெத்தியை ஹீரோ கவனிக்கிறான். அவளோட நெத்தியில் ஏதோ லேசர் லைட்டு தெரியுது. அப்படின்னா எங்கே இருந்தோ யாரோ நம்ம ஹீரோயினை எய்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இவன் தெரிஞ்சுக்கிறான். உடனே இவன் டக்குன்னு கோவப்பட்டு அவளை பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கான். உன்னோட பிளான் தான் என்ன, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க, மயிராவன் என்ன பண்ண போகிற, உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், வேற என்ன ஓம்கார், நீ இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கல்ல, குருடங்கிற ட்ராமா போட்டுட்ருக்கல்ல, அது பொய்ங்கிறத நீ மயிரா முன்னாடி இப்போவே சொல்லணும், நீ இப்போ மட்டும் சொல்லலை அப்படின்னா உன் பொண்டாட்டியை நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்கா. அண்ட் கவலைப்படாத, என்னோட ஷூட்டர் இருக்கான்ல, அவன்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன், அதனால் அவன் நெத்தியிலலாம் சுட மாட்டான், ஷோல்டரில் தான் சுடுவான்,
அப்படி சுட்டான் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உன் பொண்டாட்டிக்கு பேரலைஸ் அட்டாக் வந்துடும். அதுக்கப்புறம் அவள் தினம் சித்திரவதையை அனுபவித்து சாக போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த அளவுக்கு கொடூரமாக எதுக்கு இவ பிளான் போட்டுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் முழிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவள் டைமரை ஆன் பண்ணி விட்டுட்டா. இப்போ நீ தான் யோசிக்கணும், டைம் பாட்டுக்கே ஓடிக்கிட்டே இருக்குது, உன்னோட பொண்டாட்டியோட உயிர் இப்போ உன் கையில் தான் இருக்குது, நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த பக்கம் இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. மயிராவை நோக்கி எவனோ ஒருத்தவன் எய்ம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. பட் எங்கேருந்து எய்ம் பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட கண்ணாடியை கழட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் பார்க்கும்போது தூரத்தில் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு தான் அந்த ஷூட்டர் எய்ம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. டைமர் வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அது பதட்டத்தில் அந்த நெருப்புக்கிட்ட எதையோ ஒன்று தூக்கி போடுறா. என்னத்தை போட்டான் அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ளே இப்போது டைம் முடிய போது போல் 5 4 3 2 1ன்னு சொல்லிட்டு இவ எண்ணி முடிக்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நிமிஷம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.